வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக நோயாளி பேக்கிங் சோடாவின் உதவியுடன் சிறுநீரக செயலிழப்பை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றி பேசுவோம். கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பது அனைத்து சிறுநீரக நோயாளிகளுக்கும் கவலையளிக்கும் ஒரு விஷயம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மேலும் இந்த அளவுகள் ஒவ்வொரு மாதமும் உயர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மருந்துகளை உட்கொள்ளும் போது கூட அதன் மதிப்பு ஒவ்வொரு முறையும் அதிகரித்து வருகிறது. எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் அவற்றை நிறுத்த வேண்டும் அல்லது அவற்றை மெதுவாக்க வேண்டும். அதனால்தான் பேக்கிங் சோடாவின் நன்மைகளை விளக்கவே இந்த வீடியோவை உருவாக்கியுள்ளோம். உங்கள் மருந்து சீட்டை பார்த்தால் நோடோசிஸ் மற்றும் சோபிசிஸ் மாத்திரைகளில் சோடியம் பைகார்பனேட் இருப்பதை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இப்போது இங்கே நாம் மூல பேக்கிங் சோடாவை பற்றி பேசுகிறோம். எனவே நாம் உட்கொள்ள வேண்டிய அளவை புரிந்து கொள்வது அவசியம். ஆனால் முதலில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு பேக்கிங் சோடாவின் நன்மைகளை பற்றி விவாதிப்போம். சிறுநீரகங்கள் செயலிழக்கத் தொடங்கும் போது அது அதன் செயல்பாடுகளையும் இழந்து உடலில் பிரச்சனைகளை உருவாக்கத் தொடங்குகிறது. சிறுநீரகத்தின் செயல்பாடு கிரியேட்டினின், யூரியா மற்றும் பிற நச்சுகளை உடலில் இருந்து சிறுநீர் மூலம் வெளியேற்றுவதாகும். ஆனால் இன்னும் உள்ளது, இது இரத்தத்தின் pH அளவையும் கட்டுப்படுத்துகிறது. இதன் பொருள் இது அமிலத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் உடலில் சாதாரண pH மதிப்பை பராமரிக்கிறது. அமில மதிப்புகளை பற்றி அறிய உங்கள் சிறுநீர் அறிக்கைகளையும் நீங்கள் பரிசீலிக்கலாம். உங்கள் சிறுநீர் அறிக்கை சிறுநீர் மாதிரி அமிலமானது என்று கூறுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் அந்த அமிலம் எங்கிருந்து வருகிறது என்பது நமக்கு உண்மையில் தெரியுமா? அடிப்படையில் சிறுநீரகங்கள் சிறுநீர் வடிகட்டுதல் மூலம் அமிலத்தை அகற்றும். ஆனால் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாத போது உடலில் இருந்து கிரியேட்டினின் மற்றும் யூரியாவை அகற்ற முடியாது. அது இரத்தத்தில் அமிலம் குவிவதற்கு வழிவகுக்கிறது. எனவே இரத்தத்தின் pH மதிப்பு அதிக அமிலத்தன்மை கொண்டதாக மாறும்போது அது தொடர்ந்து வடிகட்டப்படுவதற்கு சிறுநீரகத்தை அடைகிறது. ஆனால் அந்த அமிலத்தன்மையால் அது சிறுநீரகத்தை மேலும் சேதப்படுத்துகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், கிரியேட்டினின் மதிப்பு 4 mg/dL ஐ தாண்டியவுடன் அது இன்னும் வேகமாக உயர்கிறது. அதாவது மதிப்பு 2ஆக இருந்தபோது 4ற்கு வர பல மாதங்கள் ஆகும். ஆனால் 4ற்கு பிறகு அது சில நாட்களில் அதிகரிக்கும். மதிப்புகளில் இந்த விரைவான அதிகரிப்பு சிறுநீரகங்களை சேதப்படுத்துகிறது மற்றும் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை எனப்படும் ஒரு தீவிர நிலையை உருவாக்குகிறது. இரத்தத்தில் அமிலம் சேரத் தொடங்கும் போது இந்த நிலை ஏற்படுகிறது. சிறுநீரகங்கள் சேதமடைந்து அமிலத்தை அகற்ற முடியாது. எனவே சிறுநீரகத்தை பாதுகாக்க நாம் சில எதிர் நடவடிக்கைகளை பயன்படுத்த வேண்டும். யாரோ ஒரு அமிலத்துடன் தொடர்பு கொண்டால் அமிலத்தை நடுநிலையாக்க கிரீம்களை பயன்படுத்துகிறோம். அதே வழியில் உடலில் உள்ள அமிலத்தை நடுநிலையாக்கக்கூடிய ஒன்றை நாம் பயன்படுத்த வேண்டும் மற்றும் பேக்கிங் சோடா அத்தகைய நிலைமைகளுக்கு உதவும் பொருளாகும். நீங்கள் சாதாரண வாழ்க்கையிலும் சோடாவை பயன்படுத்தலாம். அசிடிட்டி ஏற்படும் போது பேக்கிங் சோடா உள்ள NO வை எடுத்துக் கொள்ளலாம். எனவே அதே வழியில் உடலில் உள்ள அமிலத்தை கட்டுப்படுத்த நீங்கள் தொடர்ந்து பேக்கிங் சோடா மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். ஆனால் நமது இரத்தத்தில் உள்ள அமிலத்தின் அளவு நமக்கு தெரியாது. எனவே வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மையிலிருந்து நிவாரணம் பெற நாம் போதுமான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது கேள்வி எழுகிறது, பேக்கிங் சோடாவின் அளவையும் விளைவுகளையும் அறிய வழிகள் என்ன? இதற்கு பதிலளிக்க முதலில் நீங்கள் உடலில் உள்ள அமில அளவை அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான மருத்துவர்கள் உங்கள் சீரம் பைகார்பனேட்டை KRT சோதனைகளுடன் சேர்த்து பரிசோதிக்கிறார்கள். எனவே உங்கள் சீரம் பைகார்பனேட்டின் மதிப்புகள் குறைவாக இருந்தால் உடலில் அதிக அமிலம் உள்ளது மற்றும் நமது சிறுநீரகங்களை சேதப்படுத்தும். எனவே அனைத்து சிறுநீரக நோயாளிகளும் சோடியம் பைகார்பனேட் மாத்திரைகளை உட்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறேன். விளைவுகளை பற்றி பேசுகையில் சோடியம் பைகார்பனேட்டை நீங்கள் சற்று அதிக அளவில் எடுத்துக்கொண்டாலும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாது.
எனவே பேக்கிங் சோடாவின் நன்மைகள் மற்றும் அது எவ்வாறு உங்கள் சிறுநீரகங்களை செயலிழக்காமல் பாதுகாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது உங்கள் மருந்துச் சீட்டுகளை எடுத்துக்கொண்டு கூகுளில் தேடினால் இரத்த அழுத்தம், சர்க்கரை, வைட்டமின் டி, இரும்புச் சத்து போன்றவற்றுக்கான மருந்துகள் இருப்பது தெரியவரும். ஆனால் சிறுநீரக சிகிச்சைக்கு மருந்துகள் இல்லை என்பதை அறிந்த பிறகு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்கவோ அல்லது உங்கள் ஜிஎஃப்ஆர் அளவை அதிகரிக்கவோ எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் மருந்துச் சீட்டில் பேக்கிங் சோடா மாத்திரைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் அந்த பேக்கிங் சோடா மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது, ஏனெனில் அவை உங்கள் சிறுநீரக பாதிப்பு விகிதத்தை குறைக்கும். இப்போது இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் சிறுநீரகம் ஏன் சேதமடைகிறது என்பது கேள்வி. அதற்கு சிறுநீரகங்கள் மற்றும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய முழுமையான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே சிறுநீரக செயலிழப்பு என்றால் என்ன, அது ஏன் ஏற்படுகிறது போன்ற உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களைப் பெற எனது முந்தைய வீடியோக்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்க பரிந்துரைக்கிறேன். மேலும் கிரியேட்டினினை எவ்வாறு குறைப்பது மற்றும் ஜிஎஃப்ஆர் அளவை அதிகரிப்பது எப்படி. மேலும் நோயாளிகளின் சான்றுகள் மூலம் நீங்கள் கிரியேட்டினினை குறைப்பது மற்றும் ஜிஎஃப்ஆர் ஐ எவ்வாறு அதிகரிப்பது என்பது பற்றிய யோசனையை பெறுவீர்கள். இத்துடன் விடைபெறுகிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் சிறுநீரகத்தில் வேலை செய்து பாதுகாப்பாக இருங்கள்.